ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை புஷி ஆனந்த் நியமனம் பண்ணிட்டார். அவருக்கு யார் யார் சாதகமாக இருப்பாங்களோ அவர்களெல்லாம் அவர் நியமனம் பண்ணார். அந்த நியமனம் பண்ணதில் நானும் ஒரு ஆள். ஒரு வருடத்துக்கு முன்பு நியமனம் பண்ணவங்கள 234 தொகுதிக்கு நியமனம் பண்ணவங்கள அப்படியே அவங்க அறிவிச்சிருக்கலாம். ஏன் விருப்பமனுங்கிற பேரில் நம்பிக்கை மோசடி செய்து 5000லேருந்து 6000 பேர்கிட்ட வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒருத்தவங்களை கூட கூப்பிட்டு நேர்காணல் தளபதியை பண்ண வைக்கலை. விருப்ப மனு என்பது என்ன? நீங்கள் விரும்புவதும் வாங்குறவங்களும் விரும்பி வாங்குறது தான். அப்போ அதிலே 5லேருந்து 6 கோடி ரூபா மோசடி பண்ணுறாங்க. அவங்க யாரையுமே கூப்பிட்டவங்க ஒரு தொகுதிக்கு ஒரு 10 பேர் 15 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரை கூப்பிட்டு அந்த தொகுதியில் யார் யாரப்பா கொடுத்துருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தலைவரும் நேர்காணல் பண்ணலை, பொதுச்செயலாளரும் அதை பண்ண விடலை. முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை மோசடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பொதுச்செயலாளர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் முகமது பர்வேஸ் அந்த பையனுக்கு 31-32 வயசு பையன், மிகப்பெரிய அடாவடித்தனமான ஒரு பையன். சொல்லுவாங்கல்ல பருவத்தில் பழுத்ததுரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அங்கே உள்ளவங்க வயசில் மூத்தவங்களை யாரையுமே ஒரு உட்கார வைக்கிறதுல அவர் மனசில் வந்து ஒரு மத ரீதியான ஒரு செயலில் ஈடுபடுறாரு. அதுக்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி தொகுதியில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவிட்டு இருக்கு. கொளுத்திடுவேன்னு சொல்கிறது, அவனை முடிச்சிடுவேன்னு சொல்கிறது, மிரட்டல் உருட்டல் எல்லாம் பண்ணிட்டான். அப்போ இதை வந்து யார் கண்டிக்கிறது? ஒரு தலைவராக இருக்கிறவர் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாரு, மாநில நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது இல்லையா? எதையுமே இந்த கட்சியில் பண்ணுறதில்ல. நாங்கள் எந்த அளவுக்கு தளபதியை நேசித்து வந்தோமோ அந்த அளவுக்கு மோசமாக இந்த கட்சி போயிட்டுருக்கு. இந்த பணத்தை 10,000 ரூபாய் டிடி எடுக்க சொல்லி எடுத்த பணத்தை அனைத்து பேரும் இந்த பணத்தை வச்சு தான் டி நகர்லேயே செலவு பண்ணுறாரோ அப்படிங்கிற தோணுது புஷி ஆனந்த். பணம் இல்லாமையா என்னன்னு தெரியல, நிறையா பேர்கிட்ட வசூல். அப்போ இது என்னது? ஊழலை ஒழிப்போம்னா உன்னுடைய பொதுச் செயலாளரே ஊழலை ஒழிக்கிறாரா? தளபதி அவர்கள் இதை நேரடியாக பார்த்துருக்கேன். உங்கூட இருக்கிற அவரை நம்பி தான் அந்த பொதுச் செயலாளர் கேட்டகரி அவர் கொடுத்துருக்காரு. 30 வருஷமாக அவர் 35 வருஷமாக இருந்தவனு அவரே மோசடி பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண மனிதனை வந்து டிடி எடுக்க சொல்லி 10,000 ரூபா சாதாரண விஷயமா? அந்த காசு வந்து அவங்க சம்பாதிச்ச காசு இல்லை, அவங்ககிட்ட பல கோடி வச்சுருக்காங்க. அந்த விருப்பமனுக்கு அவங்க பணத்தை கொடுத்து வேட்பாளர் அறிவிச்சிருக்கலாமே. எதற்காக வந்து எல்லாத்தையும் 10,000 டிடி எடுக்க சொல்லி வசூல் பண்ணி ஒருத்தரை கூட நேர்காணல் பண்ணலை? அப்போ எதுக்கு அது பெரிய மோசடி தானே.